நாம் இது வரைக்கும் நம்ம ஊர் கோயில்களை பார்த்துருப்போம், நார்த் இண்டியன் கோயில்களை பார்த்துருப்போம், மார்வாடி கோயில்களை கூட பார்த்துருப்போம். ஆனால் இது மாதிரியான கோயிலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. நாம் இது வரைக்கும் பார்க்காத ஸ்டைலில் இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ ஜெகநாத் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தாங்க இந்த கோயிலை கட்டி நிர்வகிச்சிட்டு வராங்க. கருவறைக்கு உள்ளே இருக்கிறது இந்த சிலை தாங்க. பாலபத்ரர், சுபத்ரா, ஜெகநாதர். விஷ்ணுவின் வராக அவதாரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க. இதோட ராஜகோபுரம் ஒரிசாவில் கட்டக்கூடிய ராஜகோபுரங்கள் மாதிரி ஸ்டைலில் கருப்பு நிற சலவை கல்லில் கட்டியிருக்குங்க. எல்லாமே பிளாக் கலர். ஆனால் அதில் உள்ள சிற்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பழுப்பு நிறத்தில் ஒரு மினுமினுப்போட ரொம்ப அழகாக இருக்குதுங்க. உக்கிர நரசிம்மர் இரண்ய வதம் செய்கிற காட்சியை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த சிவப்பு நிற கற்கள் மேலும் அதுக்கு பொலி ஊட்டுதுங்க. மேலே இருந்து பார்க்கும்போது கோயிலோட எல்லா பக்கமும் அவ்வளவு தூய்மைங்க. சுத்தம்னா சுத்தம், அவ்வளவு சுத்தம்ங்க. இது கருவறையிலேருந்து தண்ணி வெளியே வர்றதை ஒரு சங்கு வடிவத்தில் தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய சிற்ப வேலைப்பாடை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு பகுதியும் பார்க்க பார்க்க திகட்டாத அளவுக்கு ஒரு அழகுங்க. மெயின் கருவறைக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் மாதிரி 2 பெண்களின் சிலைகள் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதோட பேர் தெரியலைங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது பிள்ளையார் கோயில். இப்போ நீங்கள் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே மூலவர், துவாரபாலகர்கள், கோஷ்ட மூர்த்திகள்லாம் நிறைய பார்த்தீங்க. அதை விட அதிகமான சிற்பங்கள் கொண்ட ஒரு வித்தியாசமான கோயில் மாதிரியான உருவம் தாங்க இந்த ஒரு சிங்கிள் பில்லர். இது ஒரு தனி பில்லர் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மொத்தத்தையும் கீழே ஆமை தாங்கி நிற்கிற மாதிரி இந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு தாமரை வடிவமும், அதுக்கு மேலே பாருங்கள் கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட மூர்த்திகள் சிற்பங்களாக செதுக்கியிருக்கு. எல்லாமே கருப்பு கலருங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மா விமலா கோயிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மகாலட்சுமி கோயில். சின்ன துவாரபாலகர் சிற்பம் இருந்தாலும் அதுவும் மிக சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே வெள்ளை நிற கற்களில் கட்டின கோயிலுங்க. இந்த வளாகத்தில் புத்தருக்கும் ஒரு அருமையான இடத்த கொடுத்துருக்குறாங்க. திறந்த வெளியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கார்டனில் அவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த புத்தரோட உருவம் இங்கே அமைதி நிலவரதை குறிக்குதுங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலுங்க. இது ஒரு தனி சன்னிதானமாக வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுக்கு ஒரு சிறிய சிலை இருக்குது பாருங்கள். வட இந்தியர்கள் முருகனை கார்த்திகேயன்ற பேரில் தான் வழிபடுறாங்க. பூரி ஜெகநாதரில் ஆரம்பித்து நாம் முருகனில் முடிச்சிருக்கோம். இந்த வளாகமே மிக சிறப்பான ஒரு வளாகங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம்.